வந்தே மாதரம். ஐயா திருமாவளவன், எமர்ஜென்சின்னு கேள்விப்பட்டிருக்கேன். எமர்ஜென்சி நெருக்கடி நிலை. இந்திரா காந்தி கொண்டு வெறியாட்டம் போட்டாங்க. ஒரு 500 திமுககாரங்களை போட்டு பெண்ட் எடுத்தாங்க உள்ள எமர்ஜென்சியில் ஜெயிலில். அதெல்லாம் தெரியுமில்ல. அதுக்கு பிறகு ரிலீஸ் ஆகிட்டாங்க. எல்லோரும் ரிலீஸ் ஆகிட்டு அது இந்திரா காந்தி எதுக்கு மதுரைக்கு வந்தாங்க. வந்த இடத்துல அவங்க அடித்து நொறுக்கினாங்க. அந்த அம்மாவுக்கு ரத்தம் வந்தது. ஒன்றா கலைஞர் கருணாநிதி வந்து அது பெண்களுக்கு இயற்கையிலே ஒரு ரத்தம் அப்படின்னாரு. அவ்வளோ நக்கல் அடித்தார். ஆனால் 1980 போய் நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருக, நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருகன்னு டப்புன்னு காலில் விழுந்தார். அப்புறம் ஈழத்தமிழர்களை அழிக்கிறதுக்கு சோனியா மேடம் துணை போனாங்கன்னு ஊரெல்லாம் தெரியும், உலகமெல்லாம் தெரியும். அந்த கட்சிகளோடு தான் திமுக கூட்டணி வச்சுருக்கு. நீங்களும் அந்த கூட்டணியில் தான் இருக்கிறீங்க. இதெல்லாம் விடுங்க சார். பெரியார் அது எதுன்ட்டு வந்தோமா 4 காசு சம்பாதிச்சோமா ஜாலியாக இருந்தோமான்னு இருங்க.